கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானம் உங்களுக்கு இன்றைக்கு பெருகுவதாக. இன்று ஜனவரி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம், அதாவது இன்று நாம் காத் கோத்திரத்திற்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம தியானிக்க போகின்றோம். உபாகமம் 33வது அதிகாரம் 20-21 வசனங்கள். காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவன் சிங்கத்தை போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி போடுவான். அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாய பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான். பிரியமானவர்களே, காத்தை குறித்து அழகாக சொல்லப்படுகின்றது. காத் என்பது அவனுடைய சந்ததி, கோத்திரம், இதை குறித்தது தான். இங்கு காத்துக்கு கர்த்தர் விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கின்றோம். நம்ம இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு யோசுவா பங்கிட்டு கொடுத்த அந்த மேப்பை பாருங்களேன், தேசத்தின் அளவுகளை பார்க்கும் பொழுது அதில் மனாசே யோசேப்பினுடைய ஒரு குமாரன், அவன் தனி கோத்திரமாக இருக்கிறது. மனாசேக்கு அதிகமான பங்கு வந்திருக்கும். ஏன்னா அந்தந்த கோத்திரத்தின் எண்ணிக்கைக்கு தக்கதாக கர்த்தர் அளந்து கொடுத்தது தான். மோசேட்ட சொல்லி, மோசே மூலமாக யோசுவாவுக்கு சொல்லப்பட்டு யோசுவா கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்ததை பார்க்கிறோம். அதில் ரூபன், காத், மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கு அவர்களுக்கு யோர்தானுக்கு இப்பக்கத்திலேயே, யோர்தானை கடப்பதற்கு முன்பதாகவே இந்த பக்கமே யோர்தான் தேசத்தில் அவர்களுக்கு பங்கு கொடுக்கப்பட்டதை பார்க்கின்றோம். யோர்தானுக்கு இப்புறத்திலேயே பங்கு கிடைத்தது. அதிலே பாருங்கள், அவங்களுடைய அளவுகளை பாருங்கள். காத்துக்கு உரிய அளவு எவ்வளவு தேசம் இருக்குது என்பதை பாருங்கள். விஸ்தாரமான இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அப்போ காத்திற்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிற தேவன் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று இங்கு மோசே சொல்லுகின்றார். இப்போ அந்த காத் யாக்கோபினுடைய எத்தனாவது குமாரர் என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 30வது அதிகாரத்துல பார்க்கலாம். லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது லேயாள் ஏராளமாய் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். இப்போ லேயாளுடைய வேலைக்காரியின் மூலமாக யாக்கோபுக்கு பிறந்தது தான் காத்து. இந்த காத் யாக்கோபுக்கு 7வது குமாரன். காத்து. அப்போ லேயாள் சொல்லுகிறாள், ஏராளமாக இருக்கிறது. ஏனென்றால் அவளுக்கு ஏற்கனவே 4 குமாரர்கள் பிறந்து விட்டாங்க. அப்புறம் ராகேலுடைய வேலைக்காரின் மூலமாக 2 குமாரர்கள் பிறந்து விட்டாங்க. இப்போ 7வது ஒரு குமாரன். இப்போ யாக்கோபுக்கு 7வது குமாரன். அதை பார்க்கும் பொழுது அவள் சந்தோஷமாக ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லி காத் என்று பெயரிடுகின்றாள். இந்த காத்திற்கு கர்த்தர் அழகாக விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த காத்தினுடைய சுவாபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், அவன் சிங்கத்தை போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையும் பீறி போடுவான். இந்த காத்திற்கு தான் நல்ல ஒரு பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்று இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லப்படுகின்றது. இந்த காத்திற்கு பார்த்தீங்கன்னா சிங்கத்திற்கு ஒப்பாக, சிங்கத்தை போல தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலையும் பீறி போடுவான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நல்ல ஒரு தைரியசாலி. காத்து தைரியசாலி. நம்ம பார்க்கின்றோம், அவன் தனக்கான முதல் இடத்தை பார்த்து கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஒரு பக்கம் காத்துக்கு நல்ல விஸ்தாரமான இடத்தை கொடுக்கின்றார். அவன் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவனாக இருக்கின்றான். அவன் தனக்கான முதலிடத்தையும் பார்த்து கொள்கிறான் என்று பார்க்கின்றோம். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ ஒரு ஸ்கூலில் எல்லா பெற்றோர்களும் அந்த நல்ல ஒரு ஸ்கூல் என்று சொல்லி நிறைய ஃபீஸ் கட்டி ஒரு ஸ்கூலில் பிள்ளைகளை போய் படிக்க விடுறாங்க இல்லையா? அப்போ அந்த கிளாஸில் நிறைய 30 பிள்ளைகளை ஒரு கிளாஸில் வைத்து சொல்லி கொடுக்குறாங்கன்னா, எல்லா பேரண்ட்ஸுமே ஈக்குவலாக தான் ஃபீஸ் கட்டுறாங்க. யோசிச்சு பாருங்களேன். ஆனால் அதில் ஒரு பிள்ளை மாத்திரம் முதல் ரேங்க் வருது, ஒரு பிள்ளை மாத்திரம் 2வது ரேங்க் வருது, ஒரு பிள்ளை மாத்திரம் 3வது ரேங்க் வருது. அப்படின்னா யோசித்து பாருங்கள், எல்லா பெற்றோரும் ஈக்குவலாக செலவு பண்ணி தான் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் ஒரு பிள்ளை மாத்திரம் எப்படி முதல் ரேங்க் வருது? அதான் கர்த்தரும் நமக்கு நல்ல விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறார்.
நல்ல ஆசீர்வாதம் உள்ள இந்த பூமியை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த பூமியில் எல்லா நன்மைகளும் உண்டு. ஆனால் அதில் காத்து மாதிரி தனக்குரிய முதல் இடத்தை பார்த்து கொண்டான் என்பது போல நாம் உழைத்து நம்ம முயற்சி பண்ணி நியாயமாக நடந்து ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து மனிதர்கள் கண்களில் தயவை பற்றி நமக்குரிய முதல் இடத்தை பார்த்து கொள்வது நம்முடைய கையில் இருக்கின்றது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு ஏன் இதை கொடுக்கவே மாட்டுறாரு, எனக்கு இந்த நல்ல வேலை ஏன் இன்னும் கிடைக்கல, நான் இன்னும் என்னுடைய பிஸ்னஸ் ஏன் வளர மாட்டேது அப்படின்னு ஆண்டவரை முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க. அப்படி அல்ல. கர்த்தர் உங்களுக்கு நல்ல விஸ்தாரமான நல்ல ஒரு தொழிலை கொடுத்துருக்கலாம், விஸ்தாரமான நல்ல வேலையை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதில் நீங்கள் என்னெல்லாம் செய்து முயற்சி பண்ணி முன்னேறணுமோ உங்களுக்குரிய ஸ்தானத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து இங்கே காத் எப்படிப்பட்டவராம், ஜனத்தின் முன்னணியில் மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் நியாயங்களையும் நடப்பிப்பான். அதற்கு முன்பதான் நியாய பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது. நியாய பிரமாணியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஜனத்தில் ஆசாரியர்கள் இவர்கள் கொடுத்த பங்கு ஆசீர்வாதம். ஒரு பக்கம் கர்த்தர் விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறார், ஒரு பக்கம் முதலிடத்தை தான் தேடி கொள்ளுகிறான், இன்னொரு பக்கம் ஆசீர்வாதங்கள். நியாயப்பிரமாணிகன், ஆசாரியர்கள், பெரியவர்கள் இல்லையா, போதகர்கள், இவர்கள் கொடுத்த ஆசீர்வாதங்கள், வாழ்த்துதல்கள் எல்லாவற்றையும் ஒன்றுமே இழந்து போகாமல் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அப்படியே தக்க வைத்து கொள்ளுதல். அதனோடு கூட நீதியாக நியாயமாக ஜனத்தின் முன்னணியில் மற்ற இஸ்ரவேலருக்காகவும் எல்லாவற்றையும் நடப்பிப்பான் என்று நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படித்தான் காத் கோத்திரத்தார் யோர்தானுக்கு இக்கரையிலேயே தங்கள் பங்குகளை பெற்றுக்கொண்டாலும் கூட இந்த காத், ரூபன், காத், மனாசே பாதி கோத்திரத்தார் மற்ற இஸ்ரவேலர்களுக்கு சுதந்திர வீதங்களை பங்கிட்டு கொடுக்கும் வரைக்கும் இவர்கள் தங்களுடைய மனைவி பிள்ளைகளையெல்லாம் யோர்தானுக்கு இப்புறத்திலே விட்டுவிட்டு அந்த பக்கத்தில் கானான் தேசத்திற்குள்ளாக சென்று இஸ்ரவேலர்களும் மற்ற சகோதரர்களுக்காக இவர்கள் யுத்தம் பண்ணி அவர்களுக்குரிய பங்கு வீதங்களெல்லாம் பெற்று அவர்களெல்லாம் நல்லா செட்டில் ஆகிற வரைக்கும் நீதி நியாயங்களை நடப்பித்து பின்பு தங்கள் எல்லைக்கு திரும்பினார்கள் என்று நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு காத்தை குறித்து சொல்லப்பட்டதெல்லாம் ஒருவேளை சாதாரணமான காரியமாக தெரியலாம், ஆனால் அது வாழ்க்கைக்கு அவசியமானதொன்று. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல விஸ்தாரமான ஒவ்வொன்றிற்காக நன்றி சொல்லுங்க. நீங்கள் அதிலே நீங்கள் எப்படி முதலாவது வர வேண்டும் என்பதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். மற்றவர்களுக்காக நீதி நியாயங்களை நீங்கள் முன்னணியில் சென்று நடப்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை எப்படி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் நாங்கள் தியானித்த காத்திற்குரிய ஆசீர்வாதத்தை போலவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களுக்கான ஸ்தானத்தில் நாங்கள் முதல் இடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. கர்த்தாவே, இதோ தகப்பனை நீர் விஸ்தாரமான எல்லைகளை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.